ஏன் இந்த பொறாமை இந்த அளவிற்கு சொல்லப்படுகிறது? இந்த விரோதம் குரோதம் என்பது என்ன அவ்வளவு தூரம் சபிக்கப்படுகின்ற ஒரு குணமா? அந்த அளவிற்கு தவிர்க்க வேண்டிய மிக பாதகத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு குணமா என்று சொன்னால் ஆம். வானத்தில் நடந்த முதல் பாவமும் பூமியில் நடந்த முதல் பாவமும் பொறாமையின் காரணமாகவே நடந்தது என்பதாக அறிஞர்கள் சொல்லுவார்கள். வானத்தில் ஷைத்தானை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடிபணியுமாறு சொன்னபோது ஷைத்தான் மறுத்தது பொறாமையின் காரணத்தினால். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கிற வரை நானே உயர்ந்தோனாக இருந்தேன், நானே மலக்குமார்களுக்கெல்லாம் போதனை செய்யக்கூடியவனாக இருந்தேன், நானே நெருப்பால் படைக்கப்பட்டேன், எல்லா வகையிலும் அல்லாஹ்வின் அடுத்த அந்தஸ்தில் இருந்த நான் ஒரு ஆதமை படைத்ததற்கு பிறகு அடிபணியுமாறு அல்லாஹ் சொல்லுகிறானே என்று சொல்லி அவனுடைய உள்ளம் ஏற்பதற்கு மறுத்தது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது அவன் கொண்ட பொறாமையின் காரணத்தினால் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்து அந்த பாவத்தை செய்தான். பூமியில் நடந்த முதல் பாவம் அதுவும் பொறாமையால் நடந்தது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய இரண்டு மகன்கள் ஹாபிலும் காபிலும். காபில் ஹாபிலின் மீது பொறாமை கொண்டான், எனவே கொலை செய்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத் வரை நடைபெறக்கூடிய எல்லா கொலையிலும் முதலில் கொலை செய்த காபிலுக்கு பங்குண்டு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் காரணம் பொறாமை. நபிமார்களினுடைய இல்லத்தில் பொறாமை நுழைந்தால் கூட அந்த இல்லத்திலே குழப்பத்தை அது ஏற்படுத்திவிடும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எவ்வளவு சிறந்த நபி, அவங்களுடைய மகன் ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எவ்வளவு சிறந்த நபி, அவங்களுடைய மகன் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எவ்வளவு சிறந்த நபி. அவர்களுக்கு 12 குழந்தைகள். அந்த 12 பேரில் 2 குழந்தைகளின் மீது ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூடுதல் அன்பும் பாசமும் இருந்தது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சகோதரர் புன்யாமீனின் மீதும். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்கு அவர்களுடைய சகோதரர்கள் ஏன் திட்டம் தீட்டினார்கள்? பொறாமை. தன்னுடைய தந்தையினுடைய அன்பும் பாசமும் அவருக்கு கிடைக்கிறது, நமக்கு கிடைக்கவில்லையே என்கின்ற பொறாமை. எனவே நபிமார்களினுடைய இல்லத்திலே கூட பொறாமை நுழைந்து விட்டது என்று சொன்னால் அங்கே அது குழப்பத்தை ஏற்படுத்திவிடும், வரக்கூடிய பரக்கத்தை தடுத்துவிடும், இறங்கக்கூடிய ரஹ்மத்தை தடுத்துவிடும். என்று சொன்னால் பொறாமை விஷயத்திலே நாம் உஷாராக இருக்க வேண்டும்.